அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு இலவசமாக ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். நமக்கு டிஎன்பிசி சிலபஸில் குரூப் 1, குரூப் 2A, குரூப் 2, குரூப் 4 இதுக்கான பகுதி 6 சிலபஸ் பார்த்தீங்கன்னா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் இருக்குது. இதில் திறனறிவு வந்து நம்மளுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மனக்கணக்கு நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திறனறிவில் முதல் சாப்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குதல் சொல்லுவாங்க. அந்த சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் வந்து நம்ம வந்து யூடியூப் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக அந்த 10 வீடியோஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனுடைய அடுத்த டாப்பிக்கான பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். அதாவது தூய தமிழில் பர்சன்டேஜ்னா விழுக்காடுன்னு சொல்லுவாங்க. ஓகே வாங்க, இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துருவோம். பர்சன்டேஜ்னா ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ்னா பார்த்தீங்கன்னா விழுக்காடு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பர் கீழே வந்து பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் மீனிங்னா இப்போ பர்னா இந்த மாதிரி டிவிஷன் சிம்பிள் போடுவாங்க. செஞ்சுரினா பர்னா கீழே 100 இருக்குன்னு அர்த்தம், அதுதான் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பர்சன்டேஜோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா பை த 100 அர்த்தம், அதாவது பை த 100னா 1/100 அர்த்தம். சரிங்களா? இப்போ இதோட ஹிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ரோம் கண்ட்ரியிலிருந்து இட்டாலி கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரோம் கண்ட்ரியில் இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா டேக்ஸுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. அகஸ்டஸ் என்ற மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் கண்ட்ரியில் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1/100 கண்டிஷன் வந்து டேக்ஸுக்காக, அதாவது அவங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குன்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்து போச்சு. இதே மாதிரி பர்சன்டேஜ் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணாங்க. இப்போ வாங்க நம்ம இது பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆன்சியன்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா படிங்க. லாங் பிஃபோர் த டெசிமல் சிஸ்டம் ரோமன்ஸ் யூஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் இன் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 1/100. ஓகேங்களா? அதாவது ரோமன்ஸ் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. 1/100 எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா கீழே வந்து அவருடைய பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கான டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு மொத்த பொருளை 100% வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணாங்க. அந்த டைமில் இந்த மன்னர் பேர் வந்து அகஸ்டஸ் என்ற மன்னர் வந்து இது டேக்ஸுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிக்கு போகுது. 15th சென்ச்சுரியில் எங்கே போகுதுன்னா இட்டாலிக்கு போகுது. சரிங்களா? ரோமன் வந்து இட்டாலிக்கு போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரோமன் நாட்டில், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோமன் நாட்டில் அகஸ்டஸ் என்ற மன்னர் வந்து யூஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனுஸ்கிரிப்ட்ஸில் இந்த மாதிரி, ஓகேங்களா, பி சென்டோ அடுத்தது இல்லைன்னா P100 இந்த மாதிரி வந்து சிம்பிள் யூஸ் அந்த டைம் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் பர்சன்டேஜ் சிம்பிள், அதாவது இதுதான் பர்சன்டேஜ் சிம்பிள். அந்த டைம் இந்த சிம்பிள் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இதை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பி சென்டோ ஆர் P100 மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரி பாருங்க, இந்த சிம்பிள் எப்படி டெவலப் ஆச்சுன்னா சிம்பிள் டெவலப் ஆகுங்க. ஸ்லைட் அரௌண்ட் 1425 1435 அப்ரிவேஷன் PC, அதாவது பர்சன்டேஜ் PCன்னு சொல்லியிருக்காங்க. வித் a small loop which eventually evolved into the modern percentage. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா நாம வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு மாடர்ன் டெக்னாலஜி பர்சன்டேஜ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த சிம்பிள் எப்போ இதாகுதுன்னா ரஃபாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா 1650 தான் நம்ம அந்த பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரையும் பி சென்டோ P100 இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க இது இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா காமர்ஸ் வணிகம் பண்ணுறதுக்காகவும் பேங்கிங் செக்டருக்காகவும் அப்புறம் மேக்ஸுக்காகவும் யூஸ் ஆச்சு. ஓகேங்க? இந்த பர்சன்டேஜ் வந்து யூரோப் கண்ட்ரியில் அந்த 17th சென்ச்சுரியில் காமர்ஸ்க்காகவும் பேங்கிங்காகவும் மேத்தமெட்டிக்ஸ் இதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ வாங்க இந்த சிம்பிள் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா பி சென்டோ, அதாவது நம்ம இப்போ போடக்கூடிய சிம்பிள் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள். இந்த சிம்பிள் போடுறோம். இதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்படி டெவலப் ஆகி டிவிஷன் மாதிரி வந்துட்டு ஃபைனலாக இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து அப்போ வந்து இப்போ வரையும் இருக்கக்கூடிய ஃபார்மேஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி வாங்க, இது சும்மா ஒரு இன்ட்ரோ தான். ஓகேங்களா? சும்மா நம்ம வந்து கிளாஸ் போர் அடிக்கும், எதுவுமே வந்து ஒரு புதுசாக கற்றுக்கார மாதிரி எடுத்துக்கிட்டு சம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக தான் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இது வந்து கிளாஸில் கொண்டு வந்திருக்கேன். சரி, அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் இப்போ பர்சன்டேஜ் படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில், ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு பர்சன்டேஜ் சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி
அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு சிலபஸில் கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்தாலும் இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் படிக்கிறதுனால நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் சம்ஸும் நல்லா போட முடியும். அதாவது தனி வட்டி கூட்டு வட்டி சம்ஸும் நல்லா போட முடியும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாபம் மற்றும் நட்டம் சம், சிமுலேஷனா சுருக்குதல் இதெல்லாம் நல்லா போட முடியும். அதே மாதிரி மென்சுரேஷன் டாபிக்கும் நல்லா போட முடியும். மென்சுரேஷன் டாபிக்னா அளவியல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அளவியல் டாபிக். இதில் வந்து ஏரியா வால்யூம் இருக்கு இல்லையா, ஏரியா வால்யூம் இருக்கு இல்லைங்களா, இந்த டாபிக் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். ஏரியானா பரப்பு, வால்யூம்னா கனவு. இந்த எல்லாத்துக்குமே இந்த 4 டாபிக்குமே இந்த பர்சன்டேஜ் படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கூட இந்த சம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரி வாங்க நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு டெஃபினேஷன் பார்த்துருவோம். பர்சன்டேஜ் டெஃபினேஷன், அதாவது பர்சன்டேஜ்னா சதவீதம்னு சொல்லலாம், இல்லை விழுக்காடுன்னு சொல்லலாம் தூய தமிழில். இப்போ பாருங்க ஒரு 3 டெஃபினேஷன் பார்ப்போம். ஒரு 100ஐ பகுதியாக கொண்ட பின்னர் விழுக்காடு எனப்படும். சரிங்களா, 100ஐ பகுதியாக கொண்டனா பகுதினா கீழே போடுறது. சரிங்களா, கீழேனா இது பகுதின்னு சொல்லுவாங்க, கீழே போடுறது பகுதின்னு சொல்லுவாங்க தமிழில். மேலே வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு நம்பரை மேலே போட்டால் தொகுதி, கீழே போட்டால் பகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், 100ஐ பகுதியாக கொண்ட பின்னர் விழுக்காடு எனப்படும். இப்போ தொகுதி நான் 1ன்னு கொடுக்குறேன், பகுதி வந்து 100ன்னு கொடுக்குறேன். அப்போது இது 1/100 எதை குறிக்குதுன்னா பர்சன்டேஜ் விழுக்காடுன்னு சொல்லுவாங்க. இது 1/100 எதை சொல்லுவாங்கன்னா பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். 1/100 போட்டாலும் ஒன்று தான், பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டாலும் ஒன்று தான். இது ரெண்டுமே சேம் தான் இருக்கும். சரிங்களா, ஒரு பின்னத்தை விழுக்காடாக மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு பின்னத்தை விழுக்காடாக மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டும். ஆமா, ஒரு பின்னம் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன், ஒரு பின்னம் எழுதுறேன். இப்போ பின்னம் பாருங்க, ஒரு 3/500. இது ஒரு பின்னமா, இது விழுக்காட மாற்ற, அதாவது பர்சன்டேஜா மாற்றணும். இப்போ பர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா இது நான் என்ன பண்ணுறேன், 100ஆல் பெருக்கிறேன். சரிங்களா, இது 100ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா இந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூ எப்பயுமே என்ன பண்ணுறேன், பகுதி தானே, பகுதி எப்பயுமே எதை குறிக்கும், 100 குறிக்கும். அப்போ அந்த 5 எதை குறிக்குதுன்னா 100 குறிக்கும். அப்போ 3 எவ்வளோ குறிக்கும்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட். சரிங்களா, அப்போ 500னா 3க்கு என்ன, அப்போ இது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20. அப்போது 5ல் 3ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 60%. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது 5ன்றது 100% குறிக்கும். சரிங்களா, 3ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அதாவது 5ல் 3ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 60% சொல்லலாம். சரியா, இது சம்மு போடும்போது புரியும். இப்போதைக்கு சும்மா பார்த்துக்கோங்க. ஒரு விழுக்காட்டை பின்னமாக மாற்ற 100ஆல் வகுக்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு விழுக்காடு இப்போ நமக்கு தான் பர்சன்டேஜ் இருக்கு, இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணுமா? அப்போ இது ஃப்ராக்ஷன்னா மேலே தொகுதி வரணும், கீழே வந்து பகுதி வரும். ஆமாவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இதை 60 எடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட 60% இருக்கு. சரியா, இப்போ 60% நான் ஃப்ராக்ஷனை மாற்றுறேன், அதாவது பின்னமாக மாற்றுறேன். அப்போ பின்னமாக மாற்றினா இதுக்கு 60ன்னு அர்த்தம். இந்த பர்சன்டேஜுக்கு என்ன மீனிங்னா 1/100 அர்த்தம். என்னது 1/100 அர்த்தம். மேலே பார்த்தோமா, பர்சன்டேஜுக்கு 1/100 அர்த்தம். இப்போ இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 60/100 கிடைக்கும். இப்போ வந்து 0 கேன்சல் பண்ணலாமா? அப்போ 6ஐயும் 5 10 அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 2 டேபிள் அடிச்சா 3 2 சார் 6, 5 2 சார் 10, அப்போ 3/5 கிடைக்கும். சரியா, அப்போ ஒரு விழுக்காட்டை பின்னமாக மாத்திட்டேன். அப்போ ஒரு விழுக்காட்டை பின்னமாக மாற்ற 100ஆல் வகுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 100ஆல் வகுத்துட்டானா, அதே மாதிரி மேலே பாருங்க, ஒரு பின்னத்தை விழுக்காடாக மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டும். பாருங்க 100ஆல் பெருக்கிருக்க, நான் மேலே இந்த வகுத்திருக்க 100ஆல் இங்கே பெருக்கிருக்கேன். சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் இதனுடைய டெஃபினிஷன். சரி வாங்க இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். சம்முக்குள்ள போகிறதுக்கு பாருங்க, இப்போ நம்ம இதை லெசன் 1 எடுத்துக்கலாம். பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இது கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ் ஏ ஃபிராக்ஷன். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் உள்ள சதவீதத்தை பின்னமாக மாற்றுங்க. ஓகேங்களா, இது வந்து பர்சன்டேஜ்ல இருக்கு, இதை வந்து ஃபிராக்ஷனாக மாற்றணும், அதாவது பின்னமாக மாற்றணும். அதாவது இப்படி இருக்கிறத தொகுதி பகுதியாக மாற்றணும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வேல்யூ கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு என்ன மீனிங், இந்த வெறும் பர்சன்டேஜ் கொடுத்தா 1/100 அர்த்தம். அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. சரியா, சரி வாங்க இப்போ சம்மு போடலாம். எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சம்மில் 100% கொடுத்துருக்காங்களா, 100 அப்படியே எழுதிருக்காங்க. பர்சன்டேஜ் என்ன மீனிங், பர்சன்டேஜ்னா பை த 100 அர்த்தம். பர்சன்டேஜ்னா பை த 100 சொல்லுவாங்க. அதாவது பை த 100 என்னது, பை த 100 என்னன்னா 1/100 அர்த்தம். சரிங்களா, பர்சன்டேஜ் எப்படி சொல்லலாம், 1/100. சரியா, அப்போ இது ஃப்ராக்ஷனாக மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும், இது அடிச்சா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், கீழேயும் 1 கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ இது ஃப்ராக்ஷன் வந்து 1/1. புரிஞ்சுங்களா, கீழ்கண்டவற்றில் சதவீதத்தை பின்னமாக மாற்றினா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ 75 பண்ணலாமா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் கிடையாது. இது 100 நீ டிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பர்சன்டேஜ் என்ன மீனிங், 1/100 அர்த்தமா. இப்போ 75/100 வரும். ஓகேங்களா, அதாவது 75 1 மல்டிபிள் பண்ணால் 75
கீழே வந்து 100 போட்டாச்சு. இப்போ 75 100 25 டேபிள் அடிக்க போகிறோம் காமனா. எத்தனை டேபிளில்? 25 டேபிளில் காமனாக அடிக்க போகிறோம். அப்போ காமனாக 25 டேபிள் அடிச்சா 25 டேபிள் அடிச்சா 3 டைம்ஸ். இந்த 25 டேபிள் அடிச்சா 3/4. அப்போ இதனுடைய ஃப்ராக்ஷன் வந்து என்னன்னா 3/4. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ 50% எப்படி பண்ணலாம்? இப்போ நான் வேகமாக போட போகிறேன் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தான் தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ 50/100 இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.00 அடிச்சா 1/2 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க 25% இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4 கிடைக்கும். 25 டைம் அடிச்சா. அதே மாதிரி இங்கே 5 இருக்கு. 5 வந்து கீழே 100 வச்சுக்கோங்க. அடிச்சா என்ன வரும்? 1/20 வரும். அதே மாதிரி 10 இருக்கு. 10/100 இதை அடிச்சா என்ன வரும்? 1/10 வரும். அதே மாதிரி இங்கே 15 இருக்கு. இதை அடிச்சா நமக்கு என்ன வரும்? 3/20 வரும். அதே மாதிரி இங்கே 20 இருக்கு. 20 100 டிவிஷன் நமக்கு என்ன வரும்? 1/5 வரும். அதே மாதிரி இங்கே 30 இருக்கு. 30 வந்து 100 டிவிஷன் நமக்கு என்ன வரும்? 3/10 வரும். அடுத்து இந்த 35 இருக்கு. 35 வந்து 100 டிவிஷன் நமக்கு என்ன வரும்? 7/20 வரும். அதே மாதிரி 40 இருக்கு. 40 100 டிவிஷன் நமக்கு என்ன வரும்? 2/5 வரும். சரிங்களா. இந்த 0 கேன்சல் ஆயிடும். இந்த 4 இதை அடிச்சா 2/5 வரும். அதே மாதிரி இங்கே 45/100 இருக்கு. சரிங்களா. இதை அடிச்சா நமக்கு என்ன வரும்? 9/20 வரும். 5 டேபிள் அடிச்சா 9 5 45 25 100. அதே மாதிரி 55 இருக்கு. 55/100 அடிச்சா நமக்கு என்ன வரும்? 11/20 வரும். அதே மாதிரி இங்கே 60/100 அடிச்சா நமக்கு என்ன வரும்? இங்கே 0 கேன்சல் ஆயிடும். இங்கே இதை அடிச்சா 3/5 வரும். அதே மாதிரி இங்கே 65/100 அடிச்சா நமக்கு என்ன வரும்? உங்களுக்கு 13/20 வரும். சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஏன் போகிறோம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக போகணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படியே இது மாதிரி போட்டே வாங்க. இப்போ என்னது? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வரும். இப்போ இதை பண்ண என்ன வரும்? 7/10 வரும். இதை பண்ண நமக்கு என்ன வரும்? 8/100. இதை பண்ண என்ன வரும்னா உங்களுக்கு 4/5 வரும். இதை பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 85/100 பண்ணால் காமன் அடிச்சா இங்கே வந்து 17/20 அப்படின்னு வரும். இங்கே போட்டால் என்ன வரும்? 90 போட்டால் என்ன வரும்? 90/100 போட்டால் என்ன வரும்? நம்மளுக்கு 0 கேன்சல். இப்போ 9/10 அடிக்க முடியாது. அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 95/100 போட்டால் இது அடிக்க முடியாது. இப்போ 90/20 வச்சுக்கோங்க. இது இப்போ பாருங்க, கொஸ்டின் பாருங்க. இப்போ 0.6 இருக்கு. இப்போ 0.6 இருக்குன்னா இது எப்படி போடலாம்? இப்போ இதுக்கு மீனிங் வந்து 0.6. இந்த பர்சன்டேஜ் மீனிங் 1/100 மல்டிபிள். சரியா. இப்போ எனக்கு என்ன இருக்கு? 0.6 / 100 இப்படி இருக்கு. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் இப்போ இப்படி இருக்கணும். இப்போ அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்? இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? 0.6 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 0.6க்கு என்ன மீனிங்னா ஒரு 100 ஒரு 10 ஆன இது டிவிஷன் இருக்கு ஆல்ரெடி அர்த்தம். இப்போ பாருங்க, இதை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்றேன். இப்போ இந்த சம்மு போடல. இப்போ 0.6 இருக்கா? இப்போ 0.6 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 6/10% இருக்கு. சரியா. அப்போ 6 10 ஆன 6 டிவிஷன் பண்ணால் எனக்கு 0.6 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த 0 பாயிண்ட் பின்னாடி ஒரு ஸ்தானம் இருந்தால் 10 ஆன டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் சிம்பிள் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம டேரக்டாக சம்முக்கு போயிடலாம். இப்போ 6/10 இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் என்னது? 1/100. ஓகேவா. இப்போ இது பண்ணும்போது நம்மளுக்கு டிவிஷன் பண்ண தேவையில்லை. மேலே 6 வச்சுக்கோங்க. கீழே இந்த 10ஐயும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 1000 வரும். இப்போ இதை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இது அடிச்சா 1 2 3 அதாவது 1000 6 அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.00 என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். சரியா. 0.006 கிடைக்கும். இது வந்து இந்த பாயிண்ட் பின்னாடி எத்தனை 0 வருது, எத்தனை பிளேஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.6 முடிஞ்சா இது 6/10 அர்த்தம். இதே மாதிரி 0.06 முடிஞ்சா இது 6/100 அர்த்தம். சரியா. இது 0.006 முடிஞ்சா 6/1000 அர்த்தம். இதுக்கு அப்போ 6/1000 க்கு 0.006 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ 0.08 இருக்கா? அப்போ இதை வந்து ஸ்டார்டிங் எப்படி எழுதுறோம்னா 8 அதாவது இந்த 0 பாயிண்ட்க்கு அப்புறம் இது எத்தனை பேர் இருக்கு? பாயிண்ட் பின்னாடி எத்தனை ஸ்தானம் இருக்குன்னா 2 ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானம்னா 100 இது டிவிஷன் பண்ணிருப்பாங்க அர்த்தம். அப்போ இது பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு என்ன மீனிங்? 1/100 அர்த்தமா? ஓகேவா. 1/100 அர்த்தம். இதை பண்ணா 8 என்ன வரும்? இங்க ஒரு 100 இங்க ஒரு 100 இங்க என்ன வரும்? 10,000 வரும். அப்போ இதை டிவிஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0.1234. ஓகேவா. 1 2 3 இங்க 8 வரும். சரியா. அப்போ 4 ஸ்தானங்கள் வரணும். லாஸ்ட் வந்து 8 வந்துடும். சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க 0.009 இருக்கு. அப்போ இது வந்து எந்த டேபிள் டிவிஷன் இருக்குன்னா 1 2 3 அப்போ 1000 ஆன டிவிஷன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. 1000 ஆன டிவிஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த பர்சன்டேஜ் வந்து 1/100 அர்த்தம்.
சரியா? இப்போ இது பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 9 இங்க 1 2 3 4 5 அப்போ 5 0 போட்டோம் 2 3 4 5 அப்போ இது டிவிஷன் பண்ணா நமக்கு என்ன வரும் 0.0 1 2 3 4 5 இப்போ 1 போட்டாச்சு 2 3 4 5 போடுற இடத்துல 9 போட்டோம் சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 1 2 3 4 5 ஆல பண்ணும்போது இந்த பாயிண்ட் வச்சுட்டு 1 2 3 4 அந்த லாஸ்ட் அந்த இதுக்கு வந்து 9 போட்டோம் சரியா? இந்த டிவிஷன் பண்ணா இப்படி தான் கிடைக்கும், இதை டிவிஷன் பண்ணா இப்படி தான் கிடைக்கும், இதை டிவிஷன் பண்ணா இப்படி தான் கிடைக்கும் சரியா? இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் டிவிஷன்ல போன கிளாஸ்ல டீச் பண்ணியாச்சு சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ பாருங்க செகண்ட் டிவிஷன் பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ் ஏ டெசிமல். கீழ்கண்டவற்றில் உள்ள சதவீதத்தை தசமங்களாக மாற்றுங்க போட்டலாமா? இப்போ தசமம்னா என்னன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், முன்ன கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா முன்ன கொஸ்டின் வந்து கீழ்கண்டவற்றில் சதவீதத்தை பின்னமாக மாற்றுங்க. அதாவது இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஃபிராக்ஷனா மாற்றணுமா, ஃபிராக்ஷனா மாற்றணும், பின்னமா மாற்றணும் சதவீதத்தை. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல கீழ்கண்டவற்றில் சதவீதத்தை தசமங்களாக மாற்றுங்க. தசமங்களாக மாற்றினா பாயிண்ட் ஸ்டாப், அதாவது இப்படி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0. சம்திங் ஏதாவது வரும் அது மாதிரி மாற்ற சொல்றாங்க சரியா? சரி வாங்க மாற்றிடலாம். இப்போ பாருங்க 6 கீழே என்ன இருக்கு, இந்த பர்சன்டேஜ் என்ன மீனிங் 100 இருக்குமா? அப்போ இது டிவிஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும், இதை 6/100 டிவிஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும் 0.06. புரிஞ்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கு. அப்போ கீழ்கண்டவற்றின் சதவீதத்தை தசமங்களாக மாற்றுங்கன்னு கேட்டால் 6% 6/100 எழுதுற 100 6 டிவிஷன் பண்ணால் 0.06 இருக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு 28 இருக்கா, 28/100 அர்த்தமா? அப்போ இந்த டிவிஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 0.28 கிடைக்கும் சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க இப்போ பாருங்க 0.2% இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ 0.2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் 2/10 எழுதிக்க போறோம். அப்புறம் இந்த பர்சன்டேஜ் பதிலா 1/100 எழுத போறோம் சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2/1000 வரும், அதாவது 10 100 மல்டிப்ளை பண்ணா 1000 வரும். இப்போ 2/1000 என்ன வரும் 0.123. அப்போ 1 2 லாஸ்ட் அந்த 2 சரிங்களா? பாயிண்ட் பின்னாடி 3 டிஜிட்ஸ் நம்பர் வரணும், அந்த லாஸ்ட் வந்து 2 வந்துடும் சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க இப்போ 0.04% இருக்கு. அப்போ இந்த நம்பர் 4 இந்த இதுக்கு என்ன மீனிங்னா அந்த 0.04 மீனிங் 4 வந்து 100 ஆல மல்டிப்ளை டிவிஷன் ஆகிட்டு அர்த்தம். இந்த பர்சன்டேஜ் என்ன மீனிங்னா 1/100 அர்த்தம். அப்போ இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 4/100 இன்னொரு 100 கிடைக்கும். அப்போ இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 1 2 3 4. அப்போ பாயிண்ட் வச்சுக்கோங்க 1 2 3 4 பாயிண்ட் வந்து இந்த நம்பர் இருக்கு சரியா? ஓகே. அப்போ வந்து 0.004 தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி 1/2 கொடுத்துருக்காங்களா 1/2 இது டைரக்டா 1/100 சரியா? பர்சன்டேஜ் வந்து 1/100. இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1/200 கிடைக்கும் சரியா? 1/200 கிடைக்கும். இப்போ இதை எப்படி போடலாம்? இப்போ மேலே இது பண்ண கீழே 100 தான் டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம்னா 0.01 போட்டுக்கலாம். ஆனால் கீழே 200 இருக்கு. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் போடணும், அதாவது டிவிஷன் பண்ணி தான் போடணும். அப்போ பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போ பாருங்க இப்போ வேற எப்படி போடலாம்னா இதை வந்து 0.1/2 என்ன பண்ணலாம்னா 0.5 வச்சுக்கோங்க. அதாவது 1/2 அடிச்சா நமக்கு 0.5 தான் கிடைக்கும். இப்போ அதை எப்படி கூட எழுதிக்கோங்க சரியா? இப்படி போடுறது கஷ்டம் இருந்தா இந்த 1/2 0.5 போட்டுக்கோங்க. இப்போ பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 5 வந்து 10 ஆல டிவிஷன் இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன போடுவோம் 1/100 போடுவோமா? போட்டாச்சு. இப்போ 5 போடுவோம். இங்க போட்டா நம்மளுக்கு 30 வரும் 1000 வருமா? அப்போ இதை பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க 1 2 3 பாயிண்ட்க்கு அப்புறம் 1 2 தேர்ட் பாயிண்ட் வந்து 5 எழுதிக்கோங்க சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி அடுத்து பாருங்க இன்னொரு क्वेश्चन பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் as rate percentage. கீழ்கண்டவற்றில் உள்ள பின்னங்களை சதவீதமாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் உள்ள பின்னங்களை சதவீதமாக மாற்றலாமா? இப்போ இது ஒரு பின்னம் சரியா? 3/5 ஒரு பின்னம். இதை பர்சன்டேஜா மாற்றணும். எப்படி பர்சன்டேஜா மாற்றலாம்? நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா? என்ன பண்ணணும் பின்னங்களை சதவீதம் மாற்றணும். அதாவது விழுக்காடா மாற்றணும்னா இன்ட்ரோ கிளாஸ் பார்த்தோமா? இன்ட்ரோ கிளாஸ் என்ன பார்த்தோம் பாருங்க